இப்போலாம் இன்ஸ்டா அண்ட் யூடியூப் இது மூலயமா நிறைய அக்காஸ் வந்து விதவிதமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில ரீல்ஸ் அக்காவா ரொம்பவே ட்ரெண்டா, ரொம்பவே வைரலா பேசப்பட்ட இவங்க இப்போ ரீக்ரியேஷன் அக்காவா மாறினாலும் அது மூலயமாவும் சில சட்ட சிக்கல்கள், சர்ச்சைகள்லாம் வந்து ஏற்பட்டிருக்கு. அது எல்லாத்துக்கும் இவங்க பதிலடியும் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில இவங்கள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பல கேள்விகளுக்கு இவங்க ஓப்பனா பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. ரீல்ஸ் அக்காவா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நாளாவே தெரிஞ்சவங்க தான் பிரீத்தி கலியபெருமாள். இவங்களோட இன்னொரு நேம் அர்னிகா. ஸோ இவங்களை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு காரணம் என்னன்னா நிறைய ரீல்ஸா போட்டு தள்ளிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2020 இருந்து தன்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணவங்க இப்போ ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க. ரீசன்ட் டைம்ல இவங்க பிளாக் கிட் ஸ்டார் கூட சேர்ந்து நிறைய ரீக்ரியேஷன் வீடியோ அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு பர்சன் கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் மாதிரி இருக்கிற அந்த ஹேர்லாம் கிரே ஹேர் இருக்கிற இந்த பர்சன் கூட சேர்ந்து ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ரெக்ரியேஷன்ஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு என்ன வயசானவரை கூட விட்டு வைக்கலையா, வயசானவர் கூட லிவினா, இப்படிலாம் தவறான கமெண்ட்ஸ் எல்லாம் கூட பார்க்க முடிஞ்சது. இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இவங்க பதிலடி கொடுத்திருக்காங்க. ஸோ அது என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றத தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவங்க யாரு, இவங்க எப்படி சினிமாக்குள்ள வந்தாங்கன்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இவங்க எம்சிஏ கிராஜுவேட் முடிச்சிருக்காங்க. 2020 தான் சினிமாவில் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம்ல இவங்க வந்து ஓகே நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆசை வருது. நடிக்க ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு நடிப்புனா என்னன்னே தெரியல. கூத்து பட்டறைக்கு போயிட்டு அங்க கிளாஸஸ் அட்டென்ட் பண்றாங்க. அது மூலியமா லாகின் அப்படின்ற ஒரு மூவி வாய்ப்பு கிடைக்குது. அந்த மூவில இவங்க ஒரு நல்ல ரோல். அந்த மூவி இன்னும் ரிலீஸ் ஆகலையாம். ஜி தமிழ்ல அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு வருது. அந்த வாய்ப்புல இந்த சீரியல்ல இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கலையாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா யூடியூப்ல நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவா இருக்கட்டும், வெப் சீரிஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிமா இருக்கட்டும், இது எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நல்ல பேர் கிடைக்குது. ஆனா இப்ப கிடைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு பேரும் புகழும் இல்லை. இருந்தாலுமே இவங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஜிவிபி அவர்கள் மூலயமா ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்குது. அது என்ன வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆல்பம் சாங் பண்ற வாய்ப்பு தான். அந்த ஆல்பம் சாங் மட்டும் இல்லாம இவங்க அவர் கூட இவங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவில அவர் அந்த படத்துல ஒரு சாங் பண்ணியிருக்காரு. அந்த சாங் மூலயமா தான் ஜிவிபி அவர்கள் தெரியுது. ஜிவிபி அவர்கள் இவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வாய்ப்பெல்லாம் கொடுத்தது இவங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்காம். அது மட்டும் இல்லாம அவர் நினைச்சிருந்தா வேற ஏதாவது ஹீரோயின் கூட எனக்கு பேரா போடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் அவர் என்ன ஓகே பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிலாம் வந்து அவங்க ஜிவிபி அவர்களுக்கு தேங்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ரோஜா 2 அப்படின்ட்டு ஒரு வெப் சீரிஸ்ல நடிக்கிற வாய்ப்பு வருது. இவங்க இதெல்லாமே பண்ணியிருந்தா கூட இவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து சரியா வரல. இவங்களா தான் நிறைய ஆடிஷன்ஸ்லாம் அட்டென்ட் பண்றாங்களாம். அந்த அட்டென்ட் பண்ண நிறைய பேர் சொல்றாங்க உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நிறைய பண்ணிருக்கீங்க, இருந்தாலும் உங்க ஃபேஸ் அந்த அளவுக்கு ஃபேமஸா இல்ல, நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியல அப்படிலாம் சொல்றாங்க. எடுத்ததுமே இவங்க இன்ஸ்டால எதுவுமே யூஸ் பண்ணல. மூவிஸ், ஷார்ட் ஃபிலிம், யூடியூப் இப்படி தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டால ரீல்ஸ் போடலாம், அது மூலயமா நம்ம கொஞ்சம் ஃபேம் ஆகும் அப்படின்னு நினைச்சுதான் இவங்க வித்தியாசமா ட்ரை பண்ணலாம். உடனடியாக ஃபேம் ஆகணும்னா என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்துக்குமே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க நைட்டி அக்கா அப்படின்லாம் பேர் எடுத்தாங்க. ஏன்னா நைட்டிஸ்ல தான் நிறைய வீடியோஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் ரீல்ஸ் அக்கா அப்படின்னு பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரீல்ஸ் அக்கான்றதே இவங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் என்ன நம்மள ரீல்ஸ் அக்கான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு கொஞ்சம் தயக்கம் இருந்ததாம். ஆனா போக போக அந்த ரீல்ஸ் அக்கான்ற பேர் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாம். அதுக்கு காரணம் என்னன்னா இவங்க ரீல்ஸ் அக்கான்னு பேர் எடுக்கிற சமயத்துல நிறைய பேர் பலவிதமான அக்காலாம் பேர் எடுத்துட்டு இருந்தாங்க. டெய்லர் அக்கா இருந்தாங்க, ஜிம் அக்கா இருந்தாங்க, பலூன் அக்கா இருந்தாங்க. பலூன் அக்கா யாரும் எல்லாருக்குமே தெரியும், பிக் பாஸ் அரோரா. ஸோ இவங்க வந்து இப்போ வேற மாதிரி ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அவங்களுடைய நேமே சேஞ்ச் ஆயிடுச்சு. அவங்களுடைய கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சது. இது எல்லாமே ஓகே. அந்த மாதிரி தான் ஓகே நமக்கு வேற ஏதாவது பேர் வச்சிட போறாங்க, நமக்கு ரீல்ஸ் அக்காவே ஓகேன்ட்டு இவங்களே இவங்க போடுற வீடியோஸ்க்கு கீழே எல்லா ஹேஷ்டேக்லயும் ரீல்ஸ் அக்கா போடுறாங்க. அண்ட் இவங்க கூட இருந்த சின்ன சின்ன பசங்க கிட்டலாம் கூட கேட்பாங்களாம், எதுக்கு என்ன ரீல்ஸ் அக்கான்னு கூப்பிடுறீங்க, ஏன்னா நீங்க நிறைய ரீல்ஸ் போடுறீங்களக்கா அதனால தான் கூப்பிடுறோம் அப்படின்னு. ஓகே இதுவே கொஞ்சம் டீசெண்டா இருக்கு, நம்மளே இதை அட்ரஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இவங்களே இந்த நேம்லயே ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் இவங்களுடைய ரியல் நேம் கூட பல பேருக்கும் தெரிஞ்சிருக்காது. ரீல்ஸ் அக்கான்னு சொன்னதான் ரொம்ப நாளாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி இங்க இன்ஸ்டால ஃபேமஸ் ஆக இவங்களுக்கு வர்ஷினி அப்படின்ற கேரக்டர் மணமகளேன்ற சீரியல்ல வாய்ப்பு கிடைக்குது. இந்த சீரியல் சன் டிவில போயிட்டு இருக்கு. இந்த சீரியல் மூலமா இன்னும் ஃபேமஸ் ஆகுறாங்க. அதாவது ஒரு நடிகையா ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ஒண்ணுமே தெரியாம வந்து ஓகே சீரியல்ஸ்லயே நல்ல ஒரு எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்கணும். இப்போ சீரியல்ஸ் தான் எல்லார் மனசுலயும் நீங்காத இடம் பிடிக்கிற கேரக்டர்ஸ்லாம்
குடுக்குறாங்க. ஏன்னா மூவிஸ் அப்டின்னா கூட எப்பயாவது தான் அதில பார்க்க முடியும். சீரியல்லாம் டெய்லியும் பார்க்கலாம். அதனால தான் நெறைய பேர் வந்து சீரியலுக்கு இப்ப ட்ரை பண்றாங்க. அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தான் சொல்ல முடியும். ஏன்னா சின்ன திரையிலருந்து நெறைய பேர் வெள்ளி திரைக்கு போணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா பல பேரும் இப்ப வெள்ளி திரை டூ சின்ன திரைக்கு வரதான் ஆசைப்படுறாங்க. ஸோ இதுவும் ஓகே தான். ஏன்னா சின்ன திரைலாம் வந்து ஃபேமஸ் ஆக தான் நெறைய பல பேருக்கும் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். புது புது நடிகர், நடிகைகள்லாம் கிடைப்பாங்க. பொதுவாவே சின்ன திரை எடுத்துக்கிட்டோம்னா கியூட்டான வில்லிஸ் தான் கிடைக்கிறாங்க. நம்ம நெறைய சீரியல்ஸ்ல பார்த்துருக்கோம். அந்த மாதிரி கூட இவங்களுக்கு ரோல் ரொம்ப ஆப்ட்டா இருக்கும். இந்த சீரியலுக்கு அப்புறமா தான் இவங்க ஓகே நம்ம சும்மாவே ரீல்ஸ் போட்டுட்ருக்கோம். டிஃப்ரெண்ட்டா ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ இவங்க ரீக்ரியேஷனுக்குள்ள போயிருக்காங்க. இந்த ரீக்ரியேஷன்ல தான் இப்போ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டாங்க. இவங்களுடைய ஆரம்ப காலகட்ட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நார்மலா மிடில் கிளாஸ் பொண்ணா தான் இருந்திருக்காங்க. ஆனா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம தான் வாழ்ந்ததாக அவங்களே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய அப்பா துபாயிலலாம் போயிட்டு இன்ஜினியரா இருந்திருக்காரு. ஸோ அப்படிலாம் இருந்து தான் நிறைய மணி ஏர்ன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து இவங்களும் சரி இவங்களுடைய பிரதரும் சரி நல்லா படிச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு ஆளாக்கியிருக்காரு. இப்போ எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம இன்னும் நாங்க நல்லா இருக்கோம், வீடு வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப பெருமையா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஓகே. ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி கஷ்டங்களே இல்லாம நீ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி தான் மேல வந்த, நீ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நீ வேலை வந்த, உனக்கு என்ன நீ வந்து சின்ன பையன் கிடைச்சா கூட இவனை விட்டுட்டு போயிடுவ, இது போலலாம் ரொம்ப பேடா வந்து கமெண்ட் பண்றாங்க. ஒருத்தவங்க வந்து இந்த அளவுக்கு மாறி இருக்காங்க. ரீல்ஸ் அக்கா டு ரீக்ரியேஷன் அக்கானும் போது ஓகே அவங்களுடைய கெரியருக்காக ஏதோ ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆரம்ப காலகட்ட வீடியோஸை காட்டிலும் இப்ப போற வீடியோஸ் வந்து கொஞ்சம் டீசெண்டா நிறைய ரீக்ரியேஷன்ஸ் தான் இருக்கு. இதுல இவங்க கூட கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் மாதிரி ஒரு பர்சன் இருக்காரு. அந்த பர்சன் இவங்களை தூக்குறதா இருக்கட்டும், தலையை கிளி விடுறது, காதை கிளி விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் ரொம்ப தவறான கமெண்ட்ஸ்லாம், உனக்கு என்ன வயசானால தான் கிடைச்சானா இப்படிலாம் கூட கேட்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு திருமணம் ஆனதாகவும் அந்த திருமணத்துல இருந்து அந்த கணவருடைய நிலைமை என்னாச்சுன்னே தெரியல இப்படிலாம் கூட ஒரு சிலர்லாம் சொல்றாங்க. இதை ஏன் இவங்களுடைய மேரேஜ் போட்டோ இவங்களே போட்டு ரிஜெக்ட் அப்ப பண்ணாங்க, இப்ப நான் இப்படி ஆயிட்டேன் அப்படிலாம் போட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஒன்னும் கிழவன் கிடையாது, நாங்க லிவ்வின்லயும் கிடையாது, ஒரு 40+ ஆகுது, இவர் வந்து நீங்க கிழவன் சொல்ல முடியுமா, அவர் கிட்டத்தட்ட எங்களுக்கு 15 வருஷமா ஃபேமிலி ஃப்ரெண்ட், அப்படி இருக்கும்போது எனக்கு ரீல்ஸ் போட வீடியோஸ் எடுக்க ஆள் கிடைக்கல, அதனாலதான் அவரை யூஸ் பண்ணோம், நீங்க ஒன் டைம் வீடியோல பாத்துட்டீங்கன்றதுக்காக நான் பணத்துக்காக எல்லாம் பண்ணுவேன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுலாம் வந்து நான் மேல வந்துன்றீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு அவரு வெல்விஷர், நான் அவர்கிட்ட எப்பவுமே டெய்லி ஆசீர்வாதம்லாம் வாங்குவேன், நான் 4.5 லட்சம் சம்பாதிக்கிறேன்லாம் சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கூட இன்ஸ்டால அது கண்டினியூஸா 30 டேஸ்க்கு அப்படியே இருக்கணும். அது கம்மியானா உங்களுடைய பணம் உங்களுக்கு எதாவது வரப்போகுது, நீங்க காசு கொடுத்து எதுக்கு வந்து பார்க்கணும், ஏதோ ஒரு விஷயம் நான் பண்றேன், என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தானே வந்து பாக்குறீங்க, இப்படிலாம் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவங்கள டிரான்ஜெண்டர் அப்படிலாம் சொல்லி கூட கேலி கிண்டல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒருத்தவங்க வளர்ந்து வராங்க அப்படின்ற பட்சத்தில் அது வெட்ட வெளிச்சமா தெரியுது, இவங்க இதுதான் பண்றாங்கன்னு தெரியுது. அதனால ஸோ இவங்க அதுல இருந்து இப்ப வேற எதுவும் பண்றாங்கன்னும் போது அவங்களுக்கு கொஞ்சம் தவறா பேசாம இருக்கலாம். சப்போர்ட் பண்றாங்க இல்ல, அது செகண்டரி. அவங்களும் ஒரு பொண்ணு தான், அவங்களும் தவறா பேசாம இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ் போல ஒரு நல்ல ஒரு கேரக்டர்ஸ் பண்ணணும் ஆசையம். ஏன்னா ஐஸ்வர்யா ராஜேஷை பொறுத்த வரைக்கும் நடிச்சா ஹீரோயின் மட்டும் தான் கிடையாது, அவங்க அம்மாவும் நடிக்கிறாங்க, சிஸ்டராகவும் நடிக்கிறாங்க, சைட் ரோலும் நடிக்கிறாங்க, மெயின் ரோலும் நடிக்கிறாங்க, ஹீரோயினாவும் நடிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் எல்லா ரோலையுமே சூப்பரா பின்னி பெடல் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரா இவங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில வளம் வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. இதுக்கு இடையில ஒரு நடிகையா இருக்காங்க, ஒரு ஃபேமஸா இருக்காங்கன்ற பட்சத்துல அவங்களை இப்படிலாம் சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன்னா தவறான தொடர்பு இருக்கு, தவறான உறவு இருக்கு, இப்படி எல்லாமே பல பேரை வந்து சொல்லிதான் இருக்காங்க. சமீபத்துல கூட பெரிய பெரிய நடிகர்கள் நடிகைகள்லாம் வந்து தவறா கூட பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ பொதுவெளி, அதாவது ஒரு சோஷியல் மீடியா பர்சனாலிட்டியா இருக்காங்கன்ற பட்சத்துல அவங்களை ஈஸியா கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க இதெல்லாம் நினைச்சு கவலைப்படல. பட் ஆனா அவங்க கூட இருக்க அவங்களுடைய அப்பா அம்மா இவங்க எல்லாருமே தன்னுடைய பொண்ணை இப்படி தப்பா பேசுறாங்களே, அந்த பையன் யாருன்னு தெரியும், அப்படி இருக்கும்போது எதுக்காக நம்ம பொண்ணு இப்படி பேசுறாங்க அப்படின்ற ஒரு மன உளைச்சலுக்கும் ஆளாகிறாங்களாம். ஸோ யாரும் யாரையும் தவறா பேசாதீங்க, அதுதான் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே சொல்றோம். அவங்க ஒன்றும் அந்த அளவுக்கு குல குத்தம் எதுவுமே பண்ணல, அவங்களுக்கு விருப்பம் இருக்கு, அதை பண்றாங்க. அதனால இதை மற்றவங்க ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதில் உங்களுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை நீங்கள் உங்கள் லைஃபுக்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை கொண்டு மேலே வர்றது தான் பார்க்கணும். ஸோ அதுதான் இந்த ஒரு வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.